ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளே தம் டப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் சைலன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 2023 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி தான் இப்போ நம்ம தமிழ் டப்டோட டேட்டா லைன்ஸ் கேட் பிளே ஆப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு IMDbலையும் 5.4 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் இருக்கலாம், ப்ரோ என்ன மாதிரி மூவி ப்ரோ இது, பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. பட் பர்சனலி இப்போ நானும் பார்த்து தான் சொல்கிறேன், படத்தை பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு சீட்டேஜ் த்ரில்லுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு மூவி. ஆக்சுவலி ஒரு கான்செப்டே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜில் ஒரு ஈவெண்ட் நடக்கும் அந்த நைட் டைம் உள்ளே தான். ஸோ அந்த பிரிட்ஜ்லேருந்து அதுக்கப்புறமா தப்பிச்சாங்களா இல்லையா அப்படி தான் சூப்பராக கொண்டு போயிடுவாங்க. ஸ்லைட்டாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் உள்ளே இருக்குது, பட் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கெல்லாம் இல்லை. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் வைஸில் ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் ஒரு மெயினாகவே அந்த பிரிட்ஜ் இப்போ கொலாப்ஸ் ஆக போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி எப்படி தப்பிக்க போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் கான்செப்டோடு தான் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸ் த்ரில்லிங் அண்டு ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி எல்லாம் மூவி இருந்தால் டெஃபினட்டாக நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டைமாகவும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்க கூட பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இன்ட்ரெஸ்டே க்ரியேட் ஆகிருமா. அதுக்காக இந்த படத்தை டெஃபினட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ படத்தோட ஸ்டோரியை பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ ஆஸ் எ சிங்கிள் பேரண்டாக தான் இருப்பார். அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அண்ட் அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்க ஒரு பிரிட்ஜில் ஃபாகால் ஆக்சிடெண்ட்டாக தான் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலாக நீங்கள் நிறைய இடத்துல மேபி பார்த்துருக்கலாம், நியூஸ்லலாம் கேள்விப்பட்டோம். ஓவர் ஃபாகாக இருந்தது தான் முன்னாடி என்ன போயிட்டுருக்குல்ல, என்ன நடந்துட்டுருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அண்ட் சடனாக வந்து எல்லாம் காரம் வந்து அப்படியே மோதிட்டு அது டோட்டல் ஒரு கேஸ் ஆட்டோ ஒரு அங்கே கிரியேட் ஆகிரும். அதே மாதிரி ஒரு பிரிட்ஜில் இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்குது. ஸோ ஓகே, அதுலேருந்து திருப்பி பின்னாடி வந்து தான் பார்த்தா மிலிட்ரி சைட்லேருந்து சில எக்ஸ்பெரிமெண்டலான டாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுவும் ஒரு இடத்துல வந்து டெலிபோர்ட் லைக் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அது சடனாக ஆக்சிடென்ட் ஆகிட்டு அங்கேருந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டலான டாக்ஸ்லாம் வந்து வெளியே போயிடும். அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுல்லாகவே வந்து ஒரு மிஷின் லைக் கில் மோட்டிவோட தான் அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் சில கமாண்ட்ஸ்லாம் இருக்குது லேப்டாப்பில், அந்த கமாண்ட்லாம் போட்டால் அது வந்து யாரை வந்து டார்கெட் பண்ணுறாங்களோ அது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் போக போக தான் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அவங்க அந்த பிரிட்ஜ் விட்டு தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில கேஸஸ்லாம் ஃபார்ம் ஆயிரும். இன்னொரு பக்கம் வந்து அந்த பிரிட்ஜே இப்போது ஃபுல்லாக உடஞ்சி விழ போகுது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிரும். இவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்க பப்ளிக்லாம் மாட்டிக்கினாங்களா, ஸோ அவங்க பஸ்ஸில் வந்து எப்படியாச்சும் ஒளிஞ்சு நின்று சர்வைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் அப்போனா ஈஸி தானே, வெளியேருந்து ஏதோ மிலிட்ரி ஏதோ கூப்பிட்டு வந்து இல்லை அவங்கள காப்பாற்றிடலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் ஆக்சுவலி அந்த ஒரு கான்செப்ட் தான் நானும் நினச்சிருந்தேன். ஆனால் இதில் பார்த்தா கவர்மெண்ட்டு தான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் அவங்க கவர்மெண்ட்டே போயிடும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாட்டிக்கினாங்க ஒரு இடத்துல. அதனால அஃபிஷியலி வந்து அங்கே இருக்க மக்களை வந்து அவங்களால ரெஸ்கியூவும் பண்ண முடியல. அண்ட் ஓவர் ஃபாக்னால எதுவும் தெரியவும் மாட்டேங்குது. ஸோ அதனால அங்கே இருக்க இப்போ அந்த டாக்ஸ் கிட்டேருந்து எப்படி இவங்கெல்லாம் தப்பிக்க போகிறாங்க. ஒரு பக்கம் பிரிட்ஜும் வந்து இப்போ ஃபுல்லாக இடிஞ்சு கீழே உள்ள போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் இவங்கெல்லாம் தப்பிக்கணும். அண்ட் நம்ம ஹீரோக்கு இப்போது அது ஒரு பொண்ணு தான். ஸோ அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டல் இமோஷனல் வைஸ்லாம் அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு படத்தை நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்க. ஃபுல் டார்க்கர் அட்மாஸ்பியராக தான் இருக்கும். நடுவில் கொஞ்சம் காமெடி வைஸ்லாம் பேசுவாங்க. பட் அந்த மெயின் கோரான அந்த த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன நடந்தது அது நீங்கள் என்டையர் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமனா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளே தமிழ் டப் ரேட்டிங் தரணும்னா ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 6 தான் ரேட்டிங் தருவேன். ஏன்னா ரொம்ப பயங்கரமான மூவின்லாம் சொல்ல முடியாது. ஒரு நல்ல மூவி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்ன அந்த த்ரில்லிங்கான மூமெண்ட் அண்டு சில அந்த செக்மெண்ட்லாம் வந்து நல்லபடியாக க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் ஸ்டோரியும் வந்து ஒரு சின்ன கன்க்ளூஷனோட தான் இருக்கும். அதனால் ஆல்ரவுண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் படத்தை கொண்டு வந்துட்டாங்களா. அண்ட் அதனால தான் மூவியை பார்த்துட்டோம், நல்ல மூவி, டெஃபினட்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தான் தனியாக ஒரு ரிவ்யூ வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். பை த வே, இன்கேஸ் நீங்களும் மூவியை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்போ போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.